ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எடுத்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தோலோடைய மிக்சியில் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு தண்ணி எனக்கு. அந்த வெள்ளரிக்காய் தண்ணியை ஒரு கடாயில் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த டைமில் நம்ம இந்த நுரையாக பொங்குற டைமில் நம்ம கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துருக்கணும். ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த நேரம் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். 3/4 கிளாஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான நெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறமா ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நுரையாக பொங்கிட்டே வருங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கண்டன்சியில் நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் அதை நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இப்படி வாங்க. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அல்வா பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இதுதாங்க பதம். இப்போ நல்லா சுழண்டு வந்துருச்சு நம்ம அல்வா. சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.